ஒரே ஒரு ஓட்டு விஜய்க்கு வந்த பெரிய ஆப்பு. ஆட்சிக்கே ஆபத்தா? நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போற நேரத்துல ஆளுநர் மாளிகைக்கு போன அந்த ஒரு புகார் மொத்த தவகவைய அதிர வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல இப்போ தவக ஆட்சி நடக்குது. ஆனா மெஜாரிட்டிக்கு மதில் மேல் பூனையாத்தான் இருக்கு நிலைமை. நாளைக்கு சட்டமன்றத்துல பல பரீட்சை. ஆனா அதுக்குள்ள 2 விக்கெட் அவுட் ஆக போகுதா? முதல்ல சிவகங்கை திருப்பத்தூர் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி. வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச இவருக்கு ஓட்டு போட கோர்ட்டு தடை விதிச்சிருச்சு. தபால் வாக்கு குளறுபடியால இப்போ இவரோட பதவிக்கே சிக்கல் வந்திருக்கு. ஒரு ஓட்டு தானேன்னு நினைக்காதீங்க, அந்த ஒரு ஓட்டு தான் இப்போ விஜயோட பலத்தையே குறைக்குது. இன்னொரு பக்கம் சேலம் மேற்கு தொகுதி லக்ஷ்மணன். இவர் மேல லஞ்ச ஒழிப்பு வழக்குல டிஸ்மிஸ் ஆன தகவலை மறைச்சதா ஆளுநர்கிட்ட புகார் போயிருக்கு. ஆடடா, ஆட்சி அமைச்சு முதல் வாரத்திலேயே இப்படி அடுத்தடுத்த செக்மேட். 108 இடத்துல ஜெயிச்சு இப்போ விஜய் வேற ராஜினாமா பண்ணிட்டாரு. பலம் 107 குறைஞ்சிருக்கிறப்போ இந்த 2 எம்எல்ஏக்களும் இல்லைன்னா நிலைமை என்ன ஆகும்? ஆளுநர் மாளிகை இப்போ ரொம்ப பிஸியா இருக்கு. இது விஜய்க்கு வந்த சோதனையா இல்ல எதிர்க்கட்சிகளோட ஸ்கெட்சா? தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பரபரப்பான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்ததே இல்ல. நாளைக்கு காலையில 10 மணிக்கு தெரியும் தளபதி ஜெயிக்க போறாரா இல்ல அரசியல் சதுரங்கத்துல சிக்க போறாரான்னு. இந்த தகுதி நீக்க புகார் சரியா தப்பா? உங்க கருத்தை உடனே கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல்.